ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ரெயின் ட்ராப் வந்து ஒரு வீடியோவில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நோட் வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த ஆப் இருக்குல்ல, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து 2 இருக்கும். நான் ஆல்ரெடி இது பண்ணிட்டேன். மினி மோடு, ப்ரோ மோடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ப்ரோ மோடு தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ப்ரோ மோடு கொடுத்துட்டு நியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதான் ப்ராஜெக்டோட இது அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. நான் பண்ணுறது வந்து ஒரு தடவை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை இது இப்போ தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டமாக நீங்கள் எதுவுமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க. இப்போ ரேஷியோ வந்து கொடுங்க. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் சைஸில் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1080 இதில் 1350 இதை வந்து கொடுத்துக்கோங்க. ரேஷியோ மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்து நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறீங்களா, வீடியோ ஆட் பண்ண போகிறீங்களா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோ கொடுக்குறேன். ஃபோட்டோவில் சேம் அதே இதை நான் இது பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது பொசிஷனு, இது ஸ்கேலு பெருசு பண்ணுறது, இது பண்ணுறது. இது மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி அசஸ் ஸ்டோர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டுருக்குல்ல, இது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் ட்ராப் வந்துடும். இதில் வந்து இந்த இடத்துல செகண்ட் லேயர் 2 அப்படின்னு சொல்லிட்டுருக்குல்ல, இதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த பிளர் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இதை வந்து நீங்கள் சுத்தமாக குறைச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் இப்போ 2 வைக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த ரெயின் ட்ராப் வராது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரெயின் ட்ராப்போட இதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறது, கொஞ்சம் பெருசு பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஆப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த 3D பட்டன் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அடுத்து என்ன பண்ணோம்னா, நம்ம பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம எலைட் மோஷனில், கெயின் மாஸ்டரில் எதையாவது நம்ம பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை ரெடி பண்ணி வச்சுட்டாலும் சரி, அந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணோம்னா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி மீடியா கொடுத்து வீடியோ கொடுங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பண்ணி வச்சுருக்கிறது கொடுத்துட்டேன். இது வந்து தெரியாது உங்களுக்கு. இது தெரியும்னாலும் மறுபடியும் இந்த கியூப் இருக்குல்ல 3D இது, அதை வந்து கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிட்டு பிளண்ட் மோடில் போயிட்டு அடிட்டிவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணோம்னா இது வந்துடும். அந்த ரெயின் பார்ட்டிக்கல் வந்து நம்ம வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் நல்லா தெரியும். அடுத்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அசஸ் ஸ்டோர் போயிட்டு க்ளோ ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோ கலர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கலரை வைக்கிறேன். இந்த கலர் வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இன்டென்சிட்டி இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை செகண்ட், 15 செகண்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம 15 செகண்டுக்கு வச்சுப்போம். இது வந்து எப்படி வைக்கிறதுனா, அந்த ரூட் கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும் நம்ம இந்த வீடியோ எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த வீடியோ எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு இது பண்ணிட்டேன். இப்போ 2ம் இருக்குது. இப்போ வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது இந்த புக் மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு, இது ஓப்பனில் இருக்கும், இதை க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து இந்த ப்ளே மாதிரி இருக்குல்ல, இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும், எடுத்துக்கும். ஆனால் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ எக்ஸ்போர்ட் ஆக போகுது. இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ போய் MX பிளேயரில் பார்ப்போம். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் வீடியோ அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். இப்போ எது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் அந்த இது பண்ணியிருப்போம். இந்த பாருங்கள் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அவுட்புட்டு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு முதல்ல சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கண்டென்ட் இல்லாதனால தான் வீடியோ போடுறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒருத்தர் லோகோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போடுறேன் கண்டிப்பாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.